ஒரு காலத்தில தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பேருந்து நிலையமா இருந்த நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட சுத்தி பார்க்க நம்ம கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டோட முன்னாள் மிகப்பெரிய பேருந்து நிலையம். அத ரெனோவேஷன் பண்ணி இப்போ வந்து ஃபுல்லா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு காலத்தில தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பேருந்து நிலையத்துக்கு இப்போ இருக்காதியான்ற மாரி தாங்க ஆயிடுச்சு. சும்மா வேற லெவல்ல இருந்த பஸ் ஸ்டாண்ட இடிச்சு, இப்படி டம்மி பஸ் ஸ்டாண்டா மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கவங்கலாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டோட ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட்டு. இது வந்து மேட்டூர் ரோடுங்க. மத்தியானத்தில் நான் ஒருத்தன் மட்டும் தான் இங்கே மேலே நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. எல்லோரும் கீழே இருக்கவங்களாம் மேலே பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், யாரோ குடிச்சு போட்டு இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு ஊர்லேயுமே எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே தேட்டர் இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே வந்துட்டு ராயல் தேட்டர்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ செயல்படுறதில்ல. ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான தேட்டர் நம்ம ஈரோட்லேயே. ஈரோடுக்காரங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ராயல் தேட்டரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மேட்டூர் சாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மொபைல் ஷாப்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. இங்கே வந்துட்டு இங்கேருந்து அந்த ரவுண்டானா இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ரவுண்டானா வரும். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொபைல் ஷாப்பாக தான் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்துட்டு ஆட்டோ ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. மற்ற எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்காது. ஆனால் இந்த ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பஸ் வெளியே வருது பாருங்கள், கோகிலான்னு. அது வந்துட்டு கோயம்புத்தூர் போகிற ரேக்குங்க. அங்கே கோயம்புத்தூர் பஸ் மட்டும் தான் நிற்கும். கோயம்புத்தூர் ஊட்டி இந்த 2 பஸ்ஸு தான் நிற்கும். அது பக்கத்தில் இங்கே இருக்கிறது திருப்பூர் ரேக்குங்க. இங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்துட்டு சட்டை விற்றுட்ருக்காங்க 100 ரூபான்னு. பட் ஆனால் சட்டை குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரில. ஆனால் சட்டை 100 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. நானும் ஒன்று வாங்கலாம் நான் இருந்தேன், ஆனால் காசு இல்லை. அப்புறம் இன்னொன்றுங்க, இந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து கரூர், திருச்சி, மதுரை, வேளாங்கண்ணி, அப்புறம் கன்னியாகுமரி அந்த மாதிரி போகிற ஊர்களுக்கான பஸ்ஸஸ்லாம் வந்து இனிமேல் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக வந்துட்டு சோலார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, அங்கே ஆப்ரேட் பண்ணுவாங்களாமா. ஒருத்தர் வந்து வாட்டர் பாட்டில் விற்றுட்டு இருந்தார். இந்த 4 வாட்டர் பாட்டில் சேர்த்து 100 ரூபா சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னா ஒரு வாட்டர் பாட்டில் 40 ரூபாய்க்கு இருக்குங்க. அதை விட குவாலிட்டியாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த 4 வாட்டர் பாட்டிலே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குங்க. வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கணும்னு ஃப்ரூட் எல்லாம் ஐஸில் போட்டு விற்றுட்ருக்காங்க. இது வந்துட்டு ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டுங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டை கூட இது ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. மேட்டூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மேட்டூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, பெங்களூர் இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. கேட்குறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுல்ல, ஆனால் இதுதாங்க ரியல். அப்புறம் ஒரு முக்கியமான பஸ் நிறுத்தத்துக்கு வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோபி, சக்தி, மைசூர் இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸெல்லாம் வந்துட்டு இங்கே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு சத்தியமங்கலம், கோபி செட்டிப்பாளையம், மைசூர், தாளவாடி இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு லோக்கல் பஸ்ஸஸில் வந்து நின்றுட்டு போகிறதுக்கான ஸ்பாட்டுங்க. இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் வந்துட்டு ரெனிவேஷன் பண்ணாத இடங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டோட ரெனிவேஷன் பண்ணாத இடம். இங்கெல்லாம் வந்துட்டு எதுவுமே கை வைக்கல அவங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள் அந்த காலத்தில் கட்டினது. இங்கே பார்த்தீங்கன்னா பெருந்துறை, வெள்ளக்கோயில், திங்களூர், சோலார் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே நிற்குங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டின பில்டிங்கு. இன்னும் எந்த கடையும் ஓப்பன் பண்ணல. ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு பூரா இன்னும் ஓப்பன் பண்ணல. இங்கே ஒரு சிலதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு முக்கியமான ரேக்குங்க, சேலம் ரேக். ரொம்ப ஒரு பிஸியான ரேக்குங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே. இது பஸ்ஸு பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, நார்த்து தமிழ்நாட்டுக்கு போகிற பஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ரேக்கில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேக்குக்கு வரதுக்கும் ஒவ்வொரு வழி வச்சுருக்காங்க. ரேக்குக்கு பஸ் வரதுக்குன்னே தனி ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டோட அவுட்டர் வியூவு சத்தி ரோடுங்க. வெயில் சும்மா மண்டையை பொழக்குதுங்க. ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலான் இருக்குங்க. சத்தியமாக முடியல, வெயில் போட்டு கொளுத்துது.
ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து நிறையா ட்ராவல் வீடியோலாம் போடுறதா இருக்கேன். அது உங்கள் சப்போர்ட்டோடு நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.